இன்றைக்கி நம்ம சமையல் ரெடி ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். கேரட், சர்க்கரை, பால், நெய், எண்ணெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் இதில் எடுத்துக்கோங்க. இதை வச்சு எப்படி கேரட் அல்வா பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. எடுத்து வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரியை வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடலாம். பால் நல்லா கொதிஞ்சிருச்சு. அடுத்ததாக சீனியை போட்டுடலாம். தேவையான அளவு சீனி போட்டால் போதும். சீனியை போட்டு நல்லா கிண்டிங்க. சீனி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சிருச்சு. கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை போட்டு கிண்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எல்லாம் ரெடியாகி கொதிஞ்சு வந்தாச்சு. லாஸ்ட்டாக நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிட்டு பிறகு பாதாம், முந்திரி, பிஸ்தா வச்சுருக்கிறத போட்டு இறக்கிற வேண்டியதான். A few moments later. 10 seconds later. 12 seconds later. 20 minutes later. 1 hour later. 2 hours later. 3 hours later. 8:01 p.m. Much later. Much later.
So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. $12 midnight. கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரியை போட்டு இறக்கிற வேண்டிதான். இப்போ கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி விட்ருங்க. நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக அதில் வந்துடும்.